இருந்தாலும் செய்கிறேன் இதைதான் செய்யலும் என்னால வசதிக்கே இல்லை நான் சாப்பாடு கொடுத்து கஷ்டம் பிடிக்க சாப்பிட அதில் இருந்து எனக்கு ஆப்ரேஷன் செய்த முடிவேன்னு சொன்னா போல நான் செய்யலை எனக்கு இந்த பிள்ளைகள்கிட்ட கஷ்டத்தை நல்லா செய்யலாம் போச்சு. சரி அவளியால சார் இல்லை எனக்கு காயப்பட்டு சரி வேண்டும் என்ன தப்ப மாட்டேன் ஆமி கேட்டு போலீஸ் கேட்டு கொடுத்து பிள்ளைகளை கொடுக்கல எல்லாம் கைக்குள்ள ஜன்னல்கள் கூட இல்லை. உரவே காளான் வந்து போர்டுகளை கட்டியிருக்கணும். இப்படி ஒரு நிலைமை இருக்க தற்காலிக கரண்ட் கொடுத்துருக்கணும். திருச்செல்வம் அவரு லெப்டினங்கனால திருச்செல்வம் மகனுக்கு 26/12/1999 தனங்களப்பு நேரடி மோதலில் வந்து இது வந்து அந்த இயக்கம் வந்து இருக்கிற நேரம் வந்து எல்லப்படை என்ற உறுதிப்படுத்தி நீங்கள் மாதம் மாதம் சம்பளம் கிராமிய அபிவிருத்தி வங்கின்றதுன்னு இது என்ன காசு எடுத்து போயிறாங்களா? அப்போ எத்தனாம் ஆண்டு தள்ளி இருக்குப்பா? 3/2/2006 மண்டலி இருக்குன்னு. அப்போ உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் ஒரு மாவீர குடும்பம் செய்யலை கதைக்க செய்ய மாட்டேன். என்னத்துக்காக செய்ய மாட்டேன்? மாவீர பழத்தை கொண்டு வர சொல்லி எங்களுக்கு மாவீர அழைப்பு கொடுத்து தர மாட்டேன். 2 எல்லப்பட வீரர்கள் தாயரால் வந்து இருக்கிறாங்க. அவர் வந்து மனுஷனும் வந்த இல்லப்பட மகனும் வந்த இல்லப்பட 2 பேரும் வீரச்சாவு. இப்போ அவைகள் வந்து நிறைய வறுமையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். வந்து வீட்டை பாருங்க, வீட்டுக்குள்ளுக்குள்ளேயே உள்ளே போய் சீமெந்துகள் வந்து முழுக்காம தான் போட்டு இருக்குது. நாட்டுக்காக தானே போகிறாங்க, அப்படி சொல்லமா அப்படி இது அடிக்க 2 அடிக்க எடுமங்களை எங்களோட புருஷன் மேரன் எங்களோட பிள்ளைகளோட தம்பி மேரன் எங்களோட தலைவரோடைய நாங்கள் போகிறோம். நான் என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை சின்ன உதவியை நான் செய்துட்டு போகிறேன். உங்களுக்கு இப்போ பெருசாக என்னால் செய்யலை. அது நான் இப்போ தான் இந்த யூடியூப்பில் வளர்ந்து வந்துருக்கிறேன். செய்வேன் நானும் அறுவைச்சோலையெல்லாம் வளர்ந்தேன். காந்த அறுவைச்சோலை செஞ்சோலையில் தலைவர் தான் எங்களை நேரடியாக வளர்த்தவர். என்ன செய்கிற மக்களுக்கு உதவி செய்யணும்னு தான் ஆசைப்பட்டவர் வளர்த்தது. நாங்கள் இருக்கிற நிலைமையும் கொஞ்சம் மோசமான நிலைமை தான். இதுதான் கிச்சன். உள்ளுக்கு இதுக்குள்ளே வச்சு தான் சமைக்கணும். பாருங்க இங்கே பாருங்க, இப்படி ஒரு நிலைமை உண்டு. இங்கே பாருங்க அம்மாவோட ஃபோன் நம்பரை வந்து இதில் எழுதி வச்சுங்க. 07642980825 தான் நம்மளோட ஃபோன் நம்பர். அவரோட அக்கௌண்ட் நம்பர்களை வாங்கி உங்களுக்கு நேரடியாக தந்து இல்லாட்டி நீங்களே இதில் கேட்டு அவருக்கு ஒரு உதவிகளை செய்கிறதா நேரடியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்றதை தெரியப்படுத்துகிறேன். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் வந்து நான் புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரத்தில் நிற்கிறேன். வந்து இன்றைக்கு எனக்கு ஒரு அவசர கோல் ஒன்று வந்தது. இப்படி ஒரு உதவி திட்டம் தேவை, இப்படி ஒரு அம்மா ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொல்லி ஒரு உதவி திட்டத்துக்கான ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பை ஏற்று வந்து இன்றைக்கு நான் புதுக்குடியிருப்பு வந்தேன். நான் 10ஆம் வட்டாரத்தில் நிற்கிறேன். 2 மாவீரர், அதாவது எல்லைப்படை மாவீரர்களின் அம்மா ஒரு ஆள் வந்து இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்க போகிறேன் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு என்ன உதவி வேணும், எப்படியான சூழ்நிலை இருக்கிறீங்க, என்னத்துக்காக கோல் எடுத்த நீங்கள் என்ற விஷயங்கள் அனைத்தையும் வந்து நான் விசாரிக்க போகிறேன். அதாவது மனுஷனும் மகனும் எல்லப்பட வீரர்களாக வீரஜ் அடைஞ்சிருக்கிறோம். இந்த மாவீரர் நாள் வாரத்தில் வந்து அவர்களுக்கான உதவிகளை வந்து நீங்கள் கட்டாயம் செய்வீங்கள்னு நினைக்கிறேன். இதை பார்க்குற உறவுகள் தயவு செய்து மறந்துடாங்கள். இப்படியான ஆக்களை கைவிடக்கூடாது. அவர்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு ஊடகமாக நான் இதை பாவிக்கின்றேன். மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். இதான் நான் வந்து போகிறேன். நான் இப்போ அந்த அம்மாவோட வீட்டை நேராக பார்ப்போம் அப்படி இருக்குன்ற விஷயத்தை பார்ப்போங்க. பாருங்கள், இதுவும் எல்லாம் மழை பெய்தா வந்து இதெல்லாம் தண்ணி போகிற இடம் தான். கிட்ட போய் பார்ப்போம் அதோட வீடு அப்படி இருக்குன்றதை. பார்ப்போம், இதான் அம்மாவோட வீடு. வணக்கம் அம்மா. எந்த இடம் இது சரியா? இது 10ஆம் வட்டாரம் புதுக்குடியிருப்பு. என்ன 10ஆம் வட்டாரம் புதுக்குடியிருப்பு. சொல்லுங்கள், உங்களோட நிலப்பாடுகள் என்ன வேலை செய்கிறீங்க? வியாபாரம் தான் செய்கிறேன். சரியான கஷ்டம், வழக்கம் கஷ்டம். மகள்லாம் வச்சு பார்க்குறேன். சாப்பாடு கொடுத்து கஷ்டம் தான். வியாபாரம் செய்தால் தான் சாப்பாடு. என்ன வியாபாரம் செய்கிறீங்க? கச்சான் வியாபாரம். கச்சான் வியாபாரம் செய்கிறீங்க. அது செய்தால் தான் வியாபாரம். அதை செய்து போட்டு சாமான் பண்ணி கச்சான் பண்ணால் தான் காசு காணும். சாமான் பண்ணவே காசு இல்லை. சரியான வரும். ஒரு நாளைக்கு எவ்வளோ உழைப்பீங்க? ஒரு 1000 ரூபாய் தான். வஞ்சா அதில் உழைப்பையும் செய்யலாம். அப்போ எத்தனை பிள்ளைகள் உங்களோட இருக்கணும்? என்ன 2 ஒரு பிள்ளை தான் பெஞ்சு இருக்கிறேன். 2 பிள்ளைகள் நாங்கள் மகளோட. என்ன பிரச்சனை அவைகளுக்கு? அவர் மகனுக்கு கார்பரேட்டில் தடுத்தேன்.
என்கிட்ட மகன் திருமணம் செய்துட்டார் 2 மகள் கல்யாணம் கட்டிட்டேன் அப்போ அவையிட்டையும் கஷ்டம் தான் நான் தீதனம் கொடுத்து ஒருத்தருக்கும் கல்யாணம் செய்யலாம் அவன் மாப்பிள்ளை வந்து கேட்டு அவையே செய்து கொண்டு போச்சு சரி அவைக்கும் பருமை தான் நான் ஒருத்தரைட்டையும் ஒரு உதவியும் கேட்குறேன் சரியான கஷ்டம் தான் நான் யாரைத்தான் கேட்குறேன் அங்கே புருஷன் மருந்தது இந்த மகள் பிறந்திருக்கே 8 மாதம் அது மட்டும் உலகாலம் வச்சு தூக்கி பறிச்சு எல்லாரையும் பார்த்தேன் அப்போ உங்களுக்கு இப்போ இது வரைக்கும் ஒரு மாவீர குடும்பம் உதவி செய்யலை போய் கதைக்க செய்ய மாட்டேன்னு என்னத்துக்காக செய்ய மாட்டேன் மாவீர பழத்தை கொண்டு வர சொல்லி எங்களுக்கு மாவீர அழைப்பு கொடுத்து தர மாட்டேன் இங்கே தேடிக்காக நான் பேருந்து போய் கதைச்சு காணவன் என்னோட வேண்டியது போய் கதைச்சி தான் நான் இந்த மாவீர பட்டியே எடுத்தேன் முதலா 2009 முதல் உப்பு 2 அழைப்புகள் விட மாட்டேன் நாங்கள் வந்து இது காலையில் தானே அவரோட போய் கழிச்சு அவர் தான் சொன்னேன் 2 பேர் மாவீரர் என்னென்ன பேர் மனுஷனுக்கு என்ன பேர் திருச்செல்வம் லெப்டினங்கான மெண்டல் அன்பு அவருக்கு லெப்டினங்கானல லெப்டினங்கான திருச்செல்வம் மகனுக்கு அவரை குமாரன் தான் கூப்பிட்றோம் இவர் மகனுக்கு வந்து பிரதீபம் எல்லா படையும் எல்லா படம் 2 பேருமே எல்லா படம் இந்த பட்டுவாள் இடலப்பாள் அதில் இவ பங்கார் பட்டை கூடி கொண்டு போய் சின்ன கிளியண்ணே அவள் கூடி கொண்டு போய் தான் பட்டு 2 பட்டி மாவீர இது பட்டி எல்லாத்தையும் உடனே 10,000 காசும் தந்தது கோயிலை வச்சு தான் நாங்கள் எல்லாம் செய்த அந்த நேரம் ஒன்றும் உடம்பில்லை யோசிக்காதீங்க பார்ப்போம் இதை பார்க்குற உறவுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு உதவியை செய்யணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த அண்ணா தான் எங்களுக்கு எதுவும் இல்லையண்டா உதவி செய்வார் இல்லையா உறவும் இல்லை உறவும் வந்து பார்க்கவும் இல்லை இது வரைக்கும் உங்களை ஒரு தரம் பாரதம் இல்லை கதைக்கிறதும் இல்லை அப்போ நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேர் மாவீர குடும்பம் போராளி குடும்பங்கள்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டேன் நீங்கள் இப்படி இந்த நிலையில் இருக்கிறீங்கன்னா இந்த கொப்பியை பாருங்க எல்லாரும் மறிஞ்சிட்டுங்க இந்த கொப்பிகளை பாருங்க நாங்கள் என்ன காட்டுங்க வச்சிருக்கிறோம் இது என்ன இது மாவீர இந்த எல்லா படை இது வந்து அந்த இயக்கம் வந்து இருக்கிற நேரம் வந்து எல்லா படையன்ற உறுதிப்படுத்தி நீங்கள் மாதம் சம்பளம் கிராமிய அபிவிருத்தி வங்கின்றேன்னு இது என்ன காசு எடுத்த பேராங்களா அப்போ எத்தனை ஆண்டு தள்ளி இருக்குப்பா இது வந்து 3/2/2006 மண்டலி இருக்குன்னு இது அப்போ நீங்கள் என்ன இப்போ வட்ட முள்ளிவாய்க்கால் அங்கே வரக்குள்ள என்ன போடாமல் வந்தீங்களோ எடுத்தேன் நான் காசு கடைசி காசு 20 தந்து தான் எனக்கு கழுத்தில் காயப்பட்டுங்க நீங்களும் காயப்பட்டுருக்குறீங்க அதில் எனக்கு ஆப்ரேஷன் செய்த முடிவேன்னு சொன்னா போல நான் செய்யலை எனக்கு இந்த பிள்ளைகள்கிட்ட கஷ்டத்தை நல்லா செய்யலாம் போச்சு சரி அவளியால சார் எல்லாம் எனக்கு காயப்பட்டு சரி வேண்டு என்ன தப்ப மாட்டேன் ஆமி கேட்டு போலீஸ் கேட்டு கொடுத்து பிள்ளைகளை கொடுக்கல எல்லாம் கைக்குள்ள என்ன கொடுப்பேன் மேடம் வந்து சரி அழாதீங்க மகளுக்கு காசு போட்டது இயக்கம் போட்டதோ இல்லை நான் தான் போட்டு நீங்கள் போட்டு கொண்டு வந்தீங்களா இதை எடுத்தீங்களா காசு 2 மணிக்கு எடுக்க அப்படியே கிராமிய வங்கிலேயே போய்க்குதோ வேற என்ன வச்சுருக்குறீங்க வேற மகள்கிட்ட படம் இது மகனா என்ன பேர் இவருக்கு இவர் தான் பிரதீபன் என்ன சரி மற்றது வெட்ட படம் வந்து பட்டு வாய் போய் கதை ஆட்டு போட்டு அது எல்லாமே அது அப்படியே பழுதாக போயிருக்கும் சரி பூட்டை பார்ப்போம் உள்ளுக்கா வாங்க நாங்கள் உள்ளே போவோம் அப்படியே போவோம் பாருங்கள் இதுதான் நம்மளோட வீடு இன்றைக்கு பாருங்கள் ஒரு உதவியும் இல்லாமல் இங்கே பாருங்கள் ஜன்னல்கள் கூட இல்லை உரபே காலான் வந்து வீடுகளை கட்டியிருக்கணும் இப்படி ஒரு நிலைமை இருக்க தற்காலிக கரண்ட் கொடுத்துருக்கணும் இங்கே பாருங்க போட ஆனால் பாருங்க இடத்தெல்லாம் இவ்வளோ நீட்டாக வச்சிருக்கணும்ட்டு அவள் கச்சஞ்சாவரம் செய்து கொண்டு இருக்கிறா அவளுக்கு ஒரு வாழ்வாதார உதவியாக செய்தால் கூட அவள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது வீடெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது ஜன்னல்களும் இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கிறா நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த சமூகத்தில் பார்க்குற உறவுகள் தயவு செய்து ஒரு உதவியை செய்யுங்க வீட்டுக்குள்ளுக்குள்ளே போவோம் வீட்டை பாருங்க உள்ளுக்குள்ளேயே சீமெந்துகள் ஒன்று இழுக்காமல் தான் போட்டு இருக்குது பாருங்க கதவு கூட இந்த இதுகளுக்கெல்லாம் வீட்டு திட்டம் வந்தது கட்டு அவ்வளோத்துக்கு தான் கட்டினேன் டாய்லெட்டும் இல்லை அதையும் சேர்த்து தான் கட்டினேன் மிச்ச வேலை ஒன்றும் செய்யலை குசினி வேலையே இந்த வாசல் கூட இது அடுத்து அதுக்கும் கல்லுக்கு ஒன்றுக்கும் வசதி கிணறு இல்லை இந்த பைப் எடுத்தது காசு கட்டி தானே அது தண்ணியும் இல்லை சரியான வறுமை பாருங்கள் இதுதான் பாருங்கள் எல்லாமே புறையில் இருக்குது ஒன்றும் சீமந்தல் அடிக்க இல்லை ஒன்றும் பூசாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் இதுதான் கிச்சன்
உள்ளுக்கு இதுக்குள்ளே வச்சு தான் சமைக்கணும் பாருங்க. இங்கே பாருங்க. இப்படி ஒரு நிலைமை இங்கே பாருங்க. இப்படி ஒரு நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பாருங்க. இந்த வீட்டை பாருங்க ரூமை. இதில் தான் வச்சு சாமியை கும்பிடணும். இப்படி ஒரு நிலைமை பாருங்க. நிலம் எல்லாம் கூட விழுக்காமல் இருக்குது பாருங்க. இங்கே மகன் இவருக்கு வந்து காட் வந்து பிரச்சனையாம். அதால் வந்து இவரை வந்து இங்கே வச்சு பார்க்குற கஷ்டம் வந்து கொழம்புல வீட்டுற இன்னொரு மகன்கிட்ட கொடுத்து அங்கே வச்சு தான் பார்த்து கொண்டு இருக்கணும். மற்ற இந்த சைக்கிளும் வந்து ஓட இல்லாத நிலைமையில் இருக்குது. டயரி போகிறதுக்கு கூட அவட்ட காசு இல்லாத ஒரு நிலைமையில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதில் வந்து நான் பொய் சொல்ல இல்லை, மற்றது பொய் சொல்லி யார்ட்டையும் உதவி கேட்க இல்லை. அவருக்கு இதை பார்க்குறவர்கள் உண்மையான பிரச்சனையை வந்து நான் நேரடியாக வந்து பார்த்து தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன். பார்க்குற உறவுகள் தயவு செய்து அவருக்குரிய வாழ்வாதார உதவிகளை செய்யுங்க. சொல்லுங்கம்மா, வேறு என்ன செய்யணும்? வசதிக்கே இல்லை, சாப்பாடு கொடுத்து கஷ்டம் பிடிக்க சாப்பிட. அதுதான் நான் கேள்விப்பட்டேன். அந்த கடையிலேருந்து அண்ணாவும் சொன்னவர் 100 ரூபாய்க்கு புட்டு கேட்டு வாங்கி கொண்டு பிள்ளைக்கு மாத்திரம் பண்ணி கொண்டு வருவேன். ஒன்றுமே செய்யலை. சரி, யோசிக்காங்க. இதை பார்க்குற உறவு கட்டாயம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவிகளை செய்வினம். இதை என்ன வச்சுருக்கேன் கையில் வேறு? இது என்ன காட்டு? இதுதான் குடும்ப காட்டு. இது உங்களோட குடும்ப காட்டு. ஒரு மகன் கல்யாணம் கட்டிட்டு அதை காட்டும் வெட்டியாச்சு. சரி சரி, வெட்டி. அப்போ நீங்கள் தனியாக தான் இப்போ இங்கே இருக்கிறீங்க, நீங்களும் மகளும். சரி, நாங்கள் யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு பக்கத்தால் ஏதோ ஒரு உதவி கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இருப்போம். சரியா? இதை பாருங்கள். இதுதான் வந்து அந்த நேரத்தில் வந்து விடுதலை புலிகள் வந்து இருந்த காலத்தில் வந்து கிராமிய அபிவிருத்தி வங்கி இயங்கினது. இதெல்லாம் நவிகளுக்கு காசுகள் அந்த எல்லா படைகளுக்கு காசை போட்டு இதெல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா அப்படி தானே? ரெண்டைக்கும் உங்கள் அம்மா வச்சுருக்குறேன். 11/10/2008 எடுத்துருக்கா. கடைசி 29/12/2008 எடுத்துருக்குறா. 9500 எடுத்துருக்குறா. பாருங்க அப்படி இருக்குதுங்க. அதான் பாருங்க. இதெல்லாம் உண்மையாகவே எவ்வளோ நீட்டாக அந்த காலத்தில் நடந்துருக்கு பாருங்க. பிடிச்சி போடுவேன், அடிச்சு போடுவேன், துட்டு போடுவேன். ஆனால் நான் கடைசி வேலையும் வச்சிருந்தேன். அதுதான் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது எல்லாம். பவுனியால் உடுத்தி வச்சுருந்தேன். இவர் தான் மகன். என்ன மகன் இருக்கிற இவர் தான் வீரச்சா. வேணா இவர் வந்து அங்கே கொழம்புல இருக்கிறாரா? இவர் வந்து ஹார்ட் வந்து பிரச்சனை. இவரும் கொழம்புல இருக்கணும். இவருக்கு வந்து ஹார்ட் பிரச்சனையா, அதெல்லாம் அங்கே இருக்கணும். அங்கேருந்து அந்த மூட்டை சுமக்கிற வேலை தான் அங்கேயும் செய்து வாழ்ந்துட்டு இருக்கணும். இப்படி தான் இருக்குது வீர நிலைமைகள். பார்க்குற உறவுகள் மறந்துடுறாங்க வீலை. நாட்டுக்காக மனுஷனையும் மகனையும் கொடுத்துட்டு இன்றைக்கு நடுத்தரவில் இருக்கிறா. பார்க்குற உறவுகள் தயவு செய்து உதவிகளை செய்யுங்க. பாருங்க வந்து இதில் வந்து வீரச்சி அடைஞ்ச அந்த நாளில் போட்டிருக்கிறா வந்து 20/2/2009. பாருங்க 2 வரையா தான் வீரச்சாவா? இவர் அடக்கம் பண்ணி போட்டு வந்திருக்கிறேன். இது என்னது? இது தம்பின்ட்டு உங்களோட சொந்த தம்பி தான். கேப்டன் அன்பு. பாருங்க 26/12/1999 தனங்களப்பு நேரடி மோதலில் வந்து வீரச்சாவு. பாருங்க செல் அடிச்சு அப்புறம் கொஞ்சம் கதைக்கிற நிலைமை பாடு இல்லை. சரி சரி சொல்லி கதைக்கிறேன். இல்லை அதான் நான் பெண் பிறகு கதைக்காம இல்லை அதான் நானும் அவையில் பயந்து பயந்து இருக்கிறேன். நான் நேரம் செய்து போடுவேன். இல்லை இல்லை ஒன்றும் செய்து போடுவேன். அந்த ஊர்வலம் மாவீரட்ட ஊர்வலத்துக்கு போவேன். அதுக்குள்ள இடத்துல பிடிபட்டு அடியும் வேண்டி கொண்டு தான் பண்ணேன். யோசிக்காதீங்க, உங்களை யாரும் கைவிட்டு நினைக்க வேண்டாம். சரி, ஒன்றும் யோசிக்காதீங்க. நான் அப்படியும் திருப்பி ஒரு கிழமை அப்புறம் உங்கள்கிட்ட வருவேன். வார நேரம் ஏதோ ஒரு உதவியை கொண்டு வருவேன். இல்லாட்டி நான் ஏதோ ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு தருவேன். சரியா? யோசிக்காங்க, சந்தோஷமாக இருங்க. வியாபாரத்தை செய்து பிள்ளைகளை பாருங்க. நல்லா ஒன்றுக்கும் யோசிச்சு யாரும் இல்லைன்ற மட்டும் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. சரியா? அங்கே இடங்க இதில் இருக்கு பாருங்க அம்மாவோட பேங்க் நம்பர். நான் அதில் வந்து டைப் பண்ணி போட்டு விட்றேன் பேங்க் நம்பரை. சரியா?
அப்போ எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. இது வரைக்கும் உங்களை ஒருவரும் வந்து பார்க்கவும் இல்லை, நீங்களும் யார்கிட்ட சொல்கிறோன்னு தெரியாமல் இருந்திருக்கிறீங்க. ஒருவரோடையும் எங்களை போல தானே வைக்கும் கஷ்டம் பண்ணிட்டு அப்படியே விட்டதுதான். அதுகளும் எங்கே போகிறது நாங்கள் பார்த்தா அங்கே ஓடி வரைக்க தேத்தனி கொடுத்தாலும் வந்து கொண்டு போய் வச்சுருப்பாங்க 15 நாள் சிறையில். என்னத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு தேத்தனி குடிக்கிறீங்க? எங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்காம உங்களுக்கு தான் அதுக்குத்தான் அடி பண்ணினான். சரி, எங்கே பவுனியாவிலையோ கதைச்சு கதைச்சு அடி பண்ணினான். எங்கே கதைச்ச நீங்கள்? யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணத்தில். சரி. எங்களை தங்கச்சியும் ட்ரைனிங் மாஸ்டர் வெள்ளப்பட ட்ரைனிங் பயிற்சி கொடுத்தவன் அவன் கச்சாங்கடை தான் போட்டுருக்குறான். அது அவர் அந்த 2 பேரும் ஒரே மாதிரி அவனு தான் சொன்னவர். அவர் அந்த கடையில் சொன்னவர். அவர்கிட்ட பிறகு மோசம் போட்டது. ஒரு பிள்ளை ஏழாது, மற்றொரு 2 பிள்ளைகள் படிக்கும். எல்லாம் கஷ்டம் தான். நாங்கள் ஒரு வேறையும் வேண்டல எங்களுடைய அண்ணு. ஆனால் எங்களை இந்த தாத்தி கதைச்சாலும் நாங்கள் விடுறல இயக்கத்தை பற்றி தாத்தி கதைச்சாலும் விடுறல. விளக்கு வைக்கக்கூடாதுன்னு எல்லாம் சண்டை பிடிப்பீங்க மாவீரருக்கு. ஏன் நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்க? எங்களோட பிள்ளைல தான் நாங்கள் பிடிக்கிறோம். சரி அம்மா, யோசிக்காதீங்க. இந்த நாள் மாவீர நாள் தான். மாவீர வேறு தான் வருகுது. மாவீரர் நாளும் வரப்போகுது. பார்க்குற உறவுகள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு உதவியை செய்வேணும்னு 100% நான் நம்புகிறேன். யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இந்த மாவீர நாளுக்கு பிறகுண்டாலும் பிறக்குமென்ற ஒரு நம்பிக்கையோட காத்துருங்க. சரியா? வீடுகள் எல்லாம் எல்லாமே அப்படியே குறையில் தான் கிடக்குது வீடுகள் கூட. மற்றது உங்களோட ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பரை சொல்லுங்கள். உங்களோட ஃபோன் நம்பரை பாருங்க. அம்மாவோட ஃபோன் நம்பரை வந்து இந்த இதில் எழுதி வச்சுங்க. 076 42 98 025 தான் நம்மளோட ஃபோன் நம்பர். தயவுசெய்து பார்க்குற உறவுகள் வந்து நேரடியாகவே நீங்கள் அவருக்கு வந்து தொடர்படுத்தி நேரடியான உதவிகளை செய்யலாம். மற்றபடி நான் என்னுடைய ஃபோன் நம்பரை போடுவேன். நீங்கள் அதுக்கும் தொடர்பு கொண்டு ஏற்பாடு செய்து அவருக்கு நேரடியாக போய் கொடுத்து அவரோட அக்கௌண்ட் நம்பர்களை வாங்கி உங்களுக்கு நேரடியாக தந்து, இல்லாட்டி நீங்களே இதில் கேட்டு அவருக்கு ஒரு உதவிகளை செய்கிறதா நேரடியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குன்றதை தெரியப்படுத்துகிறேன். தயவுசெய்து எந்த அக்கௌண்ட் நம்பரை தாங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க வேண்டாம். சொல்லுங்கள். அப்படிங்க சமத்தி இதா சமத்தி எடுக்குறீங்களா? 15 வந்தால் சாப்பாடு காசு, பிள்ளைங்க உடுப்பு காசு, அதுகள் எடுத்து மாதம் 16 சமத்தியால் வேறு சமத்தியில் லோனும் எடுத்து அதுலேயும் கழிக்கிறேன். இப்போ கஷ்டம்தான் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன இப்போ ஒரு கச்சான் கடை போட்டு தந்தால் சரியோ? கச்சான் கடை போட்டு தந்தேன். நீட்டாண்டு போட்டு தந்தால் சரி. கொஞ்சம் உதவியும் செய்தீங்களா கையில்? வேறு என்ன முதல்ல கொஞ்சம் வீடுகள் திருத்த தான் வேணும். என்ன செய்கிறேங்க உண்டை கேட்டால் ஒன்று நெடு எல்லாத்தையும் கேட்கலாம். கஷ்டம்தான். அதான் உறவுகளை பார்க்குற உறவுகள் தயவு செய்து அம்மாவுக்கு முதல் பிரச்சனை வந்து அவள் வந்து சுயமாக உழைச்சி வாழ்கிறதுக்கு தான் நான் ஆசைப்பட்றேன். அவக்குரிய கச்சானுக்குரிய எடுத்த கொள்வனம் செய்து அவள் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கான உதவியை தான் முதல் கேட்குறாள். இதை பார்க்குறப்ப ஏனைய உறவுகள் இருந்தால் நீங்கள் தயவு செய்து இந்த வீட்டை முன்னுக்கு பற்றி வளர்க்குறதுக்கோ இல்லாட்டி இந்த கதவுகள் போடுறதுக்கோ நிலா போடுறதுக்கோ பார்த்து உதவிகளை செய்ய வேண்டும்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க மஞ்சள் இந்தாங்க பாருங்க. இப்படி தான் அம்மாவோட வீடு இருக்குது. இதான் அந்த பைப் லைன் எடுத்துன்னு சொல்லி சொன்னவிய. இதெல்லாம் தண்ணி எடுத்து குளிக்கிறது எல்லாமே இதெல்லாம் இல்லைங்க இல்லை அங்கே தான் ஆள்றீங்களா? இது பாவிகள் எல்லாமே பயங்கர நிலைமையெல்லாம் இருக்கிறீங்க. நான் கஷ்டமான நிலைமையில். சரி, யோசிக்காதீங்க, பார்ப்போம். பார்க்குற உறவுகள் தயவு செய்து உங்களுக்கு ஏதோ ஒரு உதவியை செய்வீனம். சரியா? யோசிக்காதீங்க. அதோட உங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் போச்சு தானே. சரி, யோசிக்காதீங்க. எப்படியோ அதை பார்க்குற உறவுகள் தொடர்பு கொள்ளினம். நான் என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை சின்ன உதவியை நான் செய்துட்டு போகிறேன் உங்களுக்கு. இப்போ பெருசாக என்னால் செய்யலை. அது நான் இப்போ தான் இந்த யூடியூப்பில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். செய்வேன். நானும் அறிவிச்சோலையெல்லாம் வளர்ந்தேன். காந்த அறிவிச்சோலை செஞ்சோலையில் தலைவர் தான் எங்களை நேரடியாக வளர்த்தவர். என்ன செய்கிற மக்களுக்கு உதவி செய்யணும்னு தான் ஆசைப்பட்டவர் வளர்த்தது. நாங்கள் இருக்கிற நிலைமையும் கொஞ்சம் மோசமான நிலைமை தான். நான் கட்டாயம் உங்களுக்கு செய்வேன்.
எங்களோட அம்மாங்களுக்கு அவ எங்கே இருக்கிறா? அவன் யாழ்ப்பாணத்தில் இருக்கு. அண்டையும் பார்த்து சொல்லி அழுது போட்டு போனவன். அவன் கல்யாணம் கட்டையில் அம்மா ஐயா அப்பா மோசம் பண்ணுவேன். சரியான வர ஒரு தடவை பார்க்கல. அவையும் உங்களை வந்து ஒரு பார்க்குறாரு. அவையிலும் கஷ்டம் தான் ஒன்றும் செய்யலை. வந்து வச்சிரம் பட்டு கிளம்பேன் அப்படின்னா வந்து பார்த்துட்டு போனேன். இது என்னண்டாம்மா இப்போ கணவர் வந்து இப்போ நான் எடுத்த வீடியோ இப்போ கணவர் இப்படி தானே பொய் சொல்கிறியோ எடுக்கணும் மற்றது அவர்கிட்ட என்னட்டம் தான் அந்த யாழ்ப்பாணம் போயிருக்கேன் தந்துட்டு தான் போனேன் 2 பேரையும் தான் தாட்டு போட்டு இல்லை அது சரி இல்லை நான் என்னது சொல்ல வரேன்டா கணவர் வந்து வெளிநாட்டுக்காரர்கிட்ட வந்து பொய் சொல்லி இப்போ நாங்கள் மாவீர குடும்பம் போகிறோம் 1 நாள் பொய் சொல்லக்கூடாது பொய் சொல்லி வாழ்கிறதே கூடாது. என்ன எங்களுக்கு இந்த ஏஜிஎஸ் வேலை பதிவு செய்ய மாவீரர் இல்லைன்னு பதிவு சொன்னோம். நாங்கள் ஏன் அப்படி சொல்ல வேணும்? எங்களை புருஷன் நாட்டுக்காக தானே போராடு. நாங்களும் அப்படி சொல்ல மாட்டோம். அப்படி இது அழிக்கு 2 ஆளுக்கு எடுமை எங்களை எங்களோட புருஷன் மேரம் எங்களோட பிள்ளைகளோட எங்களோட தம்பி மேரோட எங்களோட தலைவரோடைய நாங்கள் போக மாட்டோம். ஓடைக்கு இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காணவன் காணவன் சின்ன கல்யாணங்கள் எல்லாம் எனக்கு பக்கத்தில் அங்கே வெட்டி இருந்தாங்களா வெட்டி விட்டுட்டா வாய்க்காலில் எல்லாம் காணவன் அன்னைக்கு சொன்னேன் நீ சரி வராத காணவன் அந்த ஓடு அப்பன் காயப்பட்டேன் சம்பளப்பட்டு இதில் காயமேண்ணா சாக கிடந்தேன் புழுவெல்லாம் பிடிச்சி அவனியாக இந்த புள்ளையெல்லாம் கை குழந்த ஆமிக்கார கேட்ட புள்ளையில தர சொல்லி 4 புள்ளையில சின்ன நாளையும் இப்படி புள்ளைகளுக்கும் காயமில்ல தான் கொண்டு போகிறோம். அப்போ கொடுத்து கஷ்டம் தான் சமைக்கிறேன் காலம் சமைச்சா. இப்போ நீங்கள் என்ன ஒரு நேரம் தான் சாப்பிட்றதா மற்ற பிள்ளைகளுக்கு மட்டும் தான் சாப்பாடு கொடுக்குறீங்க? நீங்கள் அப்படி இருந்தால் என்னண்டா இப்போ நீங்கள் இதாண்ட போகிறீங்க? கஷ்டம் கொஞ்சம் கடன் இருக்கு. சரி உங்களுக்கு யோசிக்காதீங்க எல்லாமே நல்லா நடக்கும் நம்பிக்கை. கண்டபடி பேசி சரி ஓகே ஒன்றும் யோசிக்காதீங்க சரியா? சரி யோசிக்காதீங்க பார்க்குற உறப்புகள் ஏதோ ஒரு உதவியை செய்யணும். சரி நான் இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன். போட்டுட்டு நிறைய உதவிகள் வந்தால் உங்களுக்கு அதை நான் நேரடியாக தொடர்படுத்தி விடுவேன். எனக்கு அடித்தா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா உங்களோட நேரடியாக அடிப்பேன். உங்களோட நம்பரை நான் அதில் போட்டு விடுவேன் சரியா? சரியாம்மா என்ன கொஞ்சம் யோசிக்காதீங்க எல்லாம் நல்லது நடக்குமென்ற நம்பிக்கையோடு இருங்க என்ன? ஓகே.